அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 1. ஆண்டனி கேட் அறிமுகம். ஹே ஜென்டில்மன் ஜோ. ஹே ஹலோ, இது ஓல்டு ஜிம்மி மேக்ராத் இல்ல? சோகை தட்டியது போல் சோர்ந்து ஆழ்ந்து இருக்கும் 7 பெண்கள், அவர்களுடன் இருக்கும் வியர்ந்து விறுவிறுத்து போன அந்த 3 ஆண்கள். மாளிகை டூர் கம்பெனியால் அனுப்பப்பட்டிருக்கும் இவர்கள் அனைவரும் போதுமான ஈடுபாடு கொடுத்து கவனித்தனர். இவர்களுடைய மிஸ்டர் ஆண்டனி கேட் அவருடைய பழைய நண்பர் ஒருவரை பார்த்திருப்பது வெளிப்படையாக தெரிகிறது. இவர்கள் 10 பேருமே மிஸ்டர் ஆண்டனி கேட்டை பிரமிப்பவர்கள். அவரது கட்டுக்கடங்கா உயரம், ஸ்லிம்மாக அசத்தும் உடல்வாகு, சூரியனாய் தகத்தகக்கும் முகம், இவர்களுக்குள் மூழும் பிரச்சனைகளை எல்லாம் அவருக்கே உரியதாக்கியிருக்கும் லகுவான குணாதிசயத்தால் பொறி கிளம்பாமல் தீர்த்து தரும் அழகு என எல்லாமே சீரியவைதான். ஆனால் தற்போது அறிமுகமாகும் அவருடைய நண்பர் விசித்திரமாய் தோன்றினார். மிஸ்டர் கேட்டின் உசரத்துக்கே இருந்தாலும் அவரது தடிமனான புறத்தோலும் ஒழுங்கற்ற உடலமைப்பும் அவருக்கு அழகு சேர்க்கவில்லை. புத்தகங்களில் மிக சாதாரணமாக வர்ணிக்கப்படும் பாதசாரி போன்ற அமைப்பு இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங் தான். டூரிஸ்டுகள் 10 பேருமே புலவாயோ என்றாலே கசக்கும்படி இப்பொழுது ஆகிவிட்டார்கள். சூரியன் தாளாவே முடியாத வண்ணம் கொளுத்துவது ஒரு புறம், அசௌகரியம் மிக்கதாய் அமைந்துவிட்ட ஹோட்டல் மறுபுறம். மெட்டோபாஸ் பகுதிக்கு தப்பித்து ஓட மோட்டார் வண்டி வந்து சேரும் வரை இங்கே இருந்து தப்பிக்கவோ அல்லது வேறு ஏதாவது இடத்தை போய் பார்த்து நேரங்கழிக்கவோ வழியில்லை என்றே பட்டது. இந்த போரடிக்கும் சூழலில் அதிர்ஷ்டவசமாக மிஸ்டர் ஆண்டனி கேட் அழகிய படங்கள் அடங்கிய போஸ்ட் கார்டுகளை ஆலோசித்திருந்தார். அப்படிப்பட்ட அழகுமிகு படங்கள் அதிகம் தரப்பட்டன. ஆண்டனி கேட்டும் அவரது நண்பரும் சற்று தள்ளி நகர்ந்து கொண்டார்கள். என்னடா இது, இப்படிப்பட்ட ஒரு பொம்பளைங்க கூட்டத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதிகாரமாய் கேட்டது மேக்ராத். ஏதாவது அந்தபுரம் ஆரம்பிக்க போறியா? முகம் சுளித்த ஆண்டனி இதுங்களை வச்சுக்கிட்டு என்றார். இதுங்களை நல்லா பார்த்துட்டு தானே இந்த கேள்வியை கேட்குறீங்க? பார்த்தேன். உனக்கு கண் பார்வை மங்க ஆரம்பிச்சாச்சுன்னு தான் நினைக்க முடிஞ்சது. என் பார்வை அப்போ சைட் அடித்த போது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கு. இது மாளிகை டூர் கம்பெனி சுற்றுலா, நான் அதில் இருக்கேன். கன்றாவி, அதில் என்னடா உனக்கு வேலை? பண தேவைப்பா எல்லாம். என் குணத்துக்கு இது ஏத்ததே கிடையாதுன்னு நானே ஒத்துக்கிறேன். அப்புறம் எதுக்கு என முகம் சொல்லித்தார் ஜிம்மி. பைசா புரோஜனம் கிடையாதுடா இனி. இந்த அவதூறை ஒத்திக்கி தள்ளினார் ஆண்டனி. இருந்தாலும் நல்லதா ஏதாவது கிடைக்கும். ஆமாம் என்றார் நம்பிக்கையாய். எனக்கு தோணுது. ஜிம்மி நக்கலாய் உச்சி கோட்டினார். ஏதாவது ஒரு கலகம் உருவாகிட்டு இருக்குன்னா உடனடியாவோ அல்லது கொஞ்சம் காலந்தாழ்த்தியோ நிச்சயமா ஆண்டனி கேடும் அதில் ஓர் அங்கமா இருப்பான். ஐ நோ தட் என்றார். சச்சருனா விழுந்து அடிச்சுக்கிட்டு ஓடும் குணம் உன் ரத்தத்திலேயே கலந்திருக்கு. தற்சமயம் பெருமூச்செறிந்த ஆண்டனி பிதற்றிக்கிட்டு ஊர் சுத்தும் இதுங்களை கூட்டிட்டு நான் இப்ப பெரிய கல்லறைக்கு போகணும் என்றார். நல்ல கூட்டம் என்றார் ஜிம்மி. எல்லாத்தையும் பார்த்துட்டு தோஞ்சி போய் திரும்பு. எப்படா படுப்போன்னு? அப்பதான் உனக்கு ஒழியும். நாம 2 பேரும் தனியாகி செய்தியை பகிர்ந்துக்கவும் நேரம் கிடைக்கும். ரைட் ஜிம்மி. ஆண்டனி அவருடைய மந்தையோடு போய் சேர்ந்து கொண்டார். அனைவரிலும் மிக இளையவளான மிஸ் டைலர் அவரை உடனடியாய் மடக்கினாள். என்ன மிஸ்டர் கேட், பழைய ஃப்ரெண்டோ?
ஆமாம் மிஸ் டைலர், எனது அப்பழுக்கற்ற இளமை காலத்தின் முக்கிய நண்பன். ஹிஹிஹி என சிரித்தார் டைலர். வயசு பருவத்தில் அவர் ஜம்முன்னு இருந்திருப்பார்னு தோணுது. இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஹோ மிஸ்டர் கேட், கோமாளியா நீங்கள்? என்ன ஐடியாப்பா உங்களுக்கு? அது சரி, என்ன பேர் சொல்லி அவர் உங்களை அழைச்சாரு? ஹே ஜென்டில்மேன் ஜோ. ஹா, அப்போ உங்கள் பேர் என்ன? ஜோவா? என் பேர் ஆண்டனி அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மிஸ் டைலர். தனது வேலையில் ஆண்டனி நன்கு தேறியிருந்தார். பிரயாணத்துக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் இவர்களுக்கு செய்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது, தங்களது மரியாதைக்கு இழுக்கு நேர்ந்து விட்டதாய் வயதான பெருசுகள் எகுறும்போது அவர்களை சமாதானப்படுத்துவது, வயதான பெண்கள் படங்கள் அடங்கிய போஸ்ட் கார்டுகளை வாங்கி கொள்ள தேவையான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தருவது, அனைவரையும் ஈர்த்து வைக்கும்படி பசப்பாய் பேசுவது என பல வகைகளில் தேறியிருந்தார். வலிக்காது. இப்பொழுது ஆண்டனி சொன்ன மறுபதிலே அவரது தேர்ச்சிக்கு ஒரு சிறந்த உதாரணம். மிஸ் டைலர் தனது கேள்விகளான முற்றுகைக்கு இப்பொழுது மீண்டும் திரும்பியிருந்தார். அப்படின்னா அவர் ஏன் உங்களை ஜோன்னு கூப்பிடணும்? ஏன்னா அது என் பேர் கிடையாது. ஐயோ, இது என்ன பதில்? சரி, எதுக்காக ஜென்டில்மேன் ஜோ? மேற் சொன்ன அதே காரணம்தான். ஹோ மிஸ்டர் கேட் என இதற்கு எதிர்ப்பு காட்டிய டைலர் வருத்தப்பட்டவளாய் பேசினாள். அப்படி நீங்கள் சொல்லவே கூடாது. நேற்று ராத்திரி தான் உங்களுக்கு எத்தகைய ஜென்டில்மேன் தகுதிகள் எல்லாம் இருக்குன்னு அப்பா பட்டியல் போட்டு சொன்னார். உங்கள் அப்பா ரொம்ப கனிவானவராக இருக்கணும் மிஸ் டைலர். அதுக்கு நாங்கள் எல்லோருமே நீங்கள் ஒரு சரியான ஜென்டில்மேன் அப்படின்னு ஆமோதிச்சோம். எனக்கு தலைகால் புரியாமல் பண்ணுறீங்க. ஆனால் ரியலி நாங்கள் சொல்வது முகஸ்துதி கிடையாது, நிஜம்தான். கனிவான இதயங்களின் அருகாமைக்கு முன்னாடி எத்தனை சொத்து சுகம் இருந்தாலும் அது ஈடாகாது என்ற ஆண்டனி லஞ்ச் நேரம் வந்துவிட்டது என்பதை உற்சாகம் கரைபுரள சொன்னார். ஆஹா, கவிதை நயம் பொங்க பேசுறீங்க கேட். கவிதை நிறைய வருமோ? கொஞ்சம் கொஞ்சம். எரியும் டேபிள்ல நின்னான் பையன். உஷ்ணம் தாங்காம இப்படி அப்படி ஓடினான். இதை அடிக்கடி பாடுவேன், அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா ஆக்ஷனோட அப்படின்னு சொல்லி ஆக்ஷனோட பாடியும் காட்டினார் ஆண்டனி. மிஸ் டைலர் சிரிப்பால் உடைந்தாள். கத்தி கதறி சிரித்தாள். ஹே, எல்லோரும் இங்கே வந்து கவனிங்க, மிஸ்டர் கேட்டு கோமாளி ஆகிட்டார். ஆட விடுங்க, இப்படி வாங்க, ஒரு காஃபி அடிப்போம். அடுத்த தெருவில் ஒரு சூப்பர் கஃபே இருக்கு. இந்த செலவும் டூரில் அடங்கிடுமில்ல? அங்கிருந்த மிஸ்ஸஸ் கால்டிகாட் ஆழ்ந்த குரலில் சொன்னார். தனியாக நழுவி போய் காஃபி சாப்பிட்டா என்று தனக்கே உரிய அலுவலக குரலில் சிறு அதிகாரமாய் குறிப்பிட்ட ஆண்டனி அது எக்ஸ்ட்ரா என்றார். கேவலப்படுத்துறீங்கப்பா. இதற்கு வாழ்க்கையே பணத்தால் ஆக்கப்பட்டது தானே என்றார் ஆண்டனி பழைய உற்சாகத்தோடு. மிஸ்ஸஸ் கால்டிகாட்டின் கண்கள் பளபளப்பு கொண்டன. நீரூற்று பொத்துக்கொண்டு பொங்கும் தினசில இப்படி ஒரு பதிலை எதிர்பார்த்தேன் என்றார். அதனால தான் காலையில் காஃபி தந்த போதே அதில் கொஞ்சத்தை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதை சுட வச்சு குடிச்சா அது எனக்கு போதும். வாழ்க்கையே பணத்தால் ஆக்கப்பட்டது தானே, என்ன சொல்கிறீங்க? மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் கால்டிகேட் ஹோட்டல் நோக்கி வெற்றி முழக்கத்தோடு திரும்பினார்கள். அடக்கடவுளே என்று உதிர்த்தார் ஆண்டனி. இந்த உலக ஆக்கத்துக்கு எப்படிப்பட்ட கோமாளிங்கெல்லாம் தேவைப்படுது? மிச்சமிருந்த அனைவரையும் கஃபே நோக்கி வரிசைப்படுத்தினார் ஆண்டனி. இவர்கள் அருகிலேயே வருமாறு நடந்த மிஸ் டைலர் தனது தீராத வம்பு அழைப்பை தொடரவிட்டாள். உங்க அந்த நண்பரை நீங்க சந்திச்சு ரொம்ப காலமாகுதோ? 7 வருஷத்துக்கு மேல. ஆப்பிரிக்காவிலேயே அவர் நட்பு உங்களுக்கு கிடைச்சது. எஸ்,
இங்கே கிடையாது. முதலா நான் ஜிம்மி மேக்கரத்தை பார்த்தபோது அவரை மூட்டை கட்டி சமைக்க தயாரா வச்சிருந்தாங்க. ஆப்பிரிக்காவின் உட்பகுதிகளில் இருக்கும் சில காட்டுவாசிகள் நரமாமிசம் சாப்பிடுபவர்கள் தெரியுமா? சரியான நேரத்துல நாங்க அங்கே போய் சேர்ந்தோம். அச்சச்சோ, என்ன நடந்தது? சின்ன கை கலப்பு. கடைசியில பிடிச்சோமா விட்டோமான்னு ஓட்டத்தை. ஓ மிஸ்டர் கேட், என்ன மாதிரியான வீரத்தீர சாகச வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருக்கணும். ஆயினும் ரொம்ப அமைதியா தான் வாழ்ந்தேன். இதனை அந்த பெண் நம்பவில்லை என்பது துல்லியமாகவே தெரிந்தது. ஜிம்மி மேக்ராத் வகை வகையான பாட்டில்களை வரிசைப்படுத்தி வைத்து கொண்டிருந்த அவரது சின்ன அறைக்குள் ஆண்டனி கேட் நுழைந்தபோது மணி இரவு 10. நல்ல ஸ்ட்ராங்கா போடுங்க ஜேம்ஸ் என்றார். எனக்கு இப்ப அப்படித்தான் வேணும். உனக்கு ஒரு வெட்டணும்னு இருக்கு, எனக்கு தெரியும் மை பாய். நீ இப்ப பார்க்கிற மாதிரி ஒரு வேலையை நான் என் ஜென்மத்துல எடுத்துக்க மாட்டேன் தெரியுமா? பேசாதீங்க, வேற ஒரு வேலையை காட்டுங்க. நீங்க காட்டி முடிக்கிறதுக்குள்ள உடனே அதுக்கு நான் ஜம்ப் பண்றேனா இல்லையான்னு பாருங்க. அது வரைக்கும் ஏதாவது பண்ணி வாழ்ந்துதானே ஆகணும். மேக்ராத் அவராகவே ஒரு கோப்பை முழுக்க நிறைத்தார். அதனை வெகு பழக்கப்பட்ட தினுசுல பக்கத்தில் இருப்பவருக்கு தள்ளினார். அடுத்து இன்னொரு கோப்பையை நிரப்பினார். பிறகு சொன்னார், நிஜமா நீ இப்படிப்பட்ட ஒரு நினைப்புல தான் இருக்கியா சன்? எப்படிப்பட்ட நினைப்பு? இன்னொரு வேலை கிடைச்சா இப்ப நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வேலையே உதறிவிடும் நினைப்பு? நீங்க தரீங்க கையில இருக்கும் அந்த ஜாப்பை தெருவா பிச்சை எடுப்பதுன்னு சொல்லிட மாட்டீங்களே. அப்படிதானா அதை நீங்களே பிடிச்சிக்கங்க. நான் பிடிச்சேன், ஆனால் அதில் அப்படி ஈர்க்கும் விஷயம் எனக்கு எதுவும் படலை. அதனால தான் அதை அப்படியே உனக்கு நான் பார்சல் பண்ணுறேன். ஆண்டனி இப்பொழுது சந்தேகம் துணிக்க முறைத்தார். அப்போ நீங்கள் ஏதாவது சாயங்கால வகுப்பில் பாடம் கற்றுக்க போகிறீங்களா? யாராவது மனமும் வந்து என்னை பாடம் போதிக்க கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிற? உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நோ. வம்பு வளர்க்காம சொல்றத கவனி. இது ஒரு நல்ல ஜாப், எந்த விதமான குற்றங்குறையும் இல்லாத வேலை. அதிர்ஷ்டவசமா இது தென் அமெரிக்காவிலையா? எனக்கு எப்பயுமே தென் அமெரிக்காவில் ஒரு கண்ணு. அதில் இருக்கிற சின்ன குடியரசுகள் ஒன்றில் ஒரு புரட்சி வெடிக்க காத்திருக்கு. மேக்ராத் கடுப்பாய் முறைத்தார். உனக்கு எப்பயுமே இந்த புரட்சி கிரட்சியில தான் கவனம் எல்லாம். ஏதாவது ஒன்றில் போய் சேர்ந்து கலகம் பண்ணணும். என் திறமைகள் அங்குதான் பாராட்டப்படுதுன்னு நான் நம்புகிறேன். கவனிச்சிக்கங்க ஜிம்மி, புரட்சிகள் தான் நான் ஜாலியாக விரும்பி பண்ணும் பணி. அதனால தான் அங்கே நான் எடுபடுறேன். எப்படியோ போ. ஆனால் இந்த வேலை தென் அமெரிக்காவில் எல்லாம் கிடையாது, இங்கிலாந்தில். இங்கிலாந்து? நீண்ட நாட்களுக்கு பிறகு பிறந்த நாடு திரும்பும் ஹீரோ. வெல், இதை பற்றி மேற்கொண்டு கேட்க உனக்கு விருப்பமா? நிச்சயமா. நீங்களா ஏன் ஆரம்பிக்க மாட்டீங்க என்பதுதான் என் வியப்பு. சுருக்கமா, நான் தங்கங்களை பின்தொடர்ந்துகிட்டு இருக்கேன் ஆண்டனி, ரொம்ப உட்புற பிரதேசங்கள்ல. இப்பொழுது விசிலடித்த ஆண்டனி அவரை கூர்ந்து பார்த்தார். உங்களை நான் என்னைக்கு தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சேனோ அன்னையிலிருந்து கவனிக்கிறேன் ஜிம்மி. நீங்க எப்பயுமே தங்கத்து பின்னால தான். இது உங்களுடைய பிடித்தமான அம்சமா இருக்கலாம், ஆனா இதுதான் உங்கள் பலகீனம். எனக்கு தெரிஞ்சு யாரையும் விட இந்த விஷயத்துல காட்டுத்தனமா இயங்கியிருப்பது நீங்க தான். கடைசியில ஜெயிச்சிடுவேன் ஏனோ. வெல், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஹாப்பி. உங்களுக்கு தங்கம், எனக்கு கலவரம். முழு கதையையும் நான் இப்போ உனக்கு சொல்லிடுறேன். எர்சோஸ்லோவாக்கியா பகுதி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டனி சட்டென கூர்மையானார். எர்சோஸ்லோவாக்கியா? கேட்ட அவரது குரலில் ஆவல் கலந்து எழுச்சிருந்தது. எஸ்,
அதை பற்றி ஏதாவது தெரியுமா? ஆண்டனி இதற்கு பதில் தருவதற்கு முன் அங்கு பாராட்டும்படியான ஒரு இடைவேளை விளைந்து நிலைத்தது. பிறகு அவர் மெதுவாய் சொன்னார், எல்லோருக்கும் எத்தனை தெரியுமோ அத்தனை தான் எனக்கும் தெரியும். இது பால்கனின் ஒரு மாநிலம் இல்ல. பால்கன் என்பது தென்கிழக்கு இங்கிலாந்து பகுதி. இதன் முக்கிய ஆறுகள் தெரியல, முக்கிய மலைகள் இதுவும் தெரியல. ஆனால் நிச்சயமா ஏகமானவை. தலைநகர் எகாரெஸ்ட், மக்கட்தொகை, முக்கியமாக கொள்ளைக்காரர்கள். கடைசி மகாராஜா நிக்கோலஸ் 4 7 வருடங்களுக்கு முன்னால தான் சதிகாரர்களால் கொலையானவர். அதிலிருந்து குடியரசாகிவிட்டது. மொத்தத்தில் ஒரு ருசிகரமான இடம்தான். ஓகே, கவுண்ட்ஸ்டைல் பீச் பற்றி எப்போவாது கேள்விப்பட்டதுண்டா? கவுண்ட்? நம்ம பிரிட்டிஷ் நாட்டில் மகாராஜாவுக்கு நிகரான பெரும் உயர் பதவி என்று தனக்குள் விளக்கி கொண்ட ஆண்டனி, எர்சோஸ்லோவாக்கியா பற்றி கேள்விப்படாத பேர்கள் கூட கவுண்ட்ஸ்டைல் பீச் என்னும் பெயரை கேட்ட மாத்திரத்தில் பிரகாசமாயிடுவாங்க என்று நச்சடியாய் துவக்கினார். பால்கன் மாகாணத்தின் முதிர்ந்த கிழமகன், நாகரிக காலகட்டத்தின் மாபெரும் பிரதிநிதி, இன்னும் தொங்கவிடப்படாத பெரும் வில்லன். எஸ், எந்த நியூஸ் பேப்பரை நீங்கள் கையில் எடுத்தாலும் அது தரும் கணிப்புகள் இவையாதான் இருக்கும். கூடவே இன்னொன்றும் உங்களுக்கு நினைவிருக்கட்டும் ஜேம்ஸ், நீங்களும் நானும் பஸ்பமாகி நீண்ட நெடுங்காலம் ஆகிட்ட பிறகும் கூட கவுண்ட்ஸ்டைல் பீச் நினைவு கூறப்படுவார். எஸ், மத்திய கிழக்கு பகுதிகளில் கடந்த 20 வருஷமா இடம்பெற்று வரும் ஒவ்வொரு நகர்த்துகளுக்கும் அவற்றின் அடியில் ஓடும் ஆதார மின்சாரமாக கொண்டிருப்பது கவுண்ட்ஸ்டைல் பீச்சை தான். அவர் கட்டளையிட்டே காய்களை நகர்த்தும் கமாண்டராய் இருந்திருக்கிறார், தேசபக்தராய் இருந்திருக்கிறார், பிரதிநிதியாகவும். இப்படியெல்லாம் சொல்லப்பட்டாலும் நரி போல தந்திரமா இயங்கி இங்கேயும் அங்கேயும் பிணக்கு ஏற்படுத்துவதில் அவர் ஒரு கிங் என்பதை தவிர நிஜத்தில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்னு ஒருத்தருக்கும் தெரியாது. வெல் அவருக்கு என்ன இப்ப? அவர் எர்சோஸ்லோவாக்கியாவின் பிரதம மந்திரியா இருந்தவர். இந்த காரணத்தால தான் நான் சொன்னதே. உங்களுக்கு எதுக்கு முக்கியத்துவம் தரணும், எதுக்கு அப்படி தரக்கூடாது என்கிற விவஸ்தையே கிடையாது ஜிம்மி. ஸ்டைல் பீச் பிரதேசத்தை ஒப்பிடும்போது இந்த எர்சோஸ்லோவாக்கியா ஒன்றுமே கிடையாது. அது அவர் பிறந்த இடமா அமைஞ்சது. பொது வாழ்க்கையில் அவர் ஈடுபட ஒரு பதவியை உண்டு பண்ணி தந்துச்சு. இதெல்லாம் இருக்கட்டும், மண்டைய போட்டாச்சுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவர் போயாச்சு 2 மாதத்துக்கு முன்னாடி பாரிஸில். நான் சொல்லிக்கிட்டு இருப்பதெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தவை. இப்போதைய கேள்வி என்ற ஆண்டனி கேட்டார். என்கிட்ட நீங்கள் எதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டனியிடமிருந்து விளைந்த இந்த அதட்டுதலை அனுமதித்த ஜிம்மி அவசரமாய் மேற்கொண்டு போனார். விஷயம் இப்படி போகுது. நான் பாரிஸில் இருந்தேன். ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி தனிமையான ஓர் இரவு பொழுதில் நான் மட்டும் தனியாக காலார அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் 1 டசனுக்கும் மேலான ரவுடி பயலுக பார்ப்பதற்கு ஜென்டில்மேன் போல தோன்றிய ஒருத்தரை போட்டு மொத்துன்னு மொத்தி எடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. பார்த்து கடுப்பானன்னா அந்த கலைபரத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த பயலுங்களை சாத்த ஆரம்பிச்சேன். இதுக்கு முன்னாடி இப்படி அவனுங்க தடாலடியா கோதாவில் இறங்கிறது கிடையாது போல. பப்ளிக் நடுவில் புகுந்ததும் பயந்து அலறி பனி போல உருகி காணாம போயிட்டானுங்க. கலக்கிட்டீங்க ஜேம்ஸ் என்று மிருதுவாய் குறிப்பிட்ட ஆண்டனி, பார்க்க நான் இல்லாம போயிட்டேனே என்றார். ரொம்ப புகழாத என்று பெருந்தன்மையாய் குறிப்பிட்டு கொண்ட ஜிம்மி,
என்னோட முகவரி, பெயர் இதையெல்லாம் அந்த மயக்கத்திலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த வயசானவர் மறுநாள் என்னை தேடி பிடிச்சு வந்து தேங்க்ஸ் பண்ணினார் என்றார். இந்த நன்றியை கூட மேட்டுமையா ஸ்டைலாக தான் பண்ணிட்டு போனார். அந்த சமயத்தில் தான் அவர் கவுன் ஸ்டைல்னு நான் கண்டுபிடிச்சேன். ஆண்டனி ஆமோதித்து தலையசைத்தார். எஸ், கிங் நிக்கோலஸ் கொல்லப்பட்ட பிறகு கவுண்ட் பாரிஸ் போயிட்டார். இவர் அப்புறமா நாட்டுக்கு திரும்பி பிரசிடென்ட் பதவி வகிக்கணும்னு எல்லோரும் வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் இவர் போகலை. அவரோட ஏகாதிபத்திய கொள்கையை உடும்பா பிடிச்சுக்கிட்டு இருந்தார். பால்கனில் நடந்த அத்தனை பின்னணி சமாச்சாரங்களிலும் இவர் கை பிரமாதமாக ஓங்கியிருந்தது என்பதுதான் செய்தி. ஆழமானவன் மறைந்த கவுண்ட் ஸ்டைல் பிட்ச். நிக்கோலஸ் IV. இவன்தானே கோமாளித்தனமான முறையில் பொண்டாட்டிகளை வச்சிருந்தவன்? திடீரென்று கேட்டார் ஜிம்மி. எஸ் என ஆமோதித்தார் ஆண்டனி. அவனுக்கு அப்படி நடந்ததே அதிர்ஷ்டக்காரன். பாரிஸில் மேடை ஏறி ஆடி பொழைச்ச ஒருத்தியோட ஒதுக்கப்பட்ட மகள் அவ. ஜோடி பொருத்தம் இல்லாட்டாலும் கல்யாணம் ஆனால் போதும்னு வீட்டில இருந்து தள்ளி கழிப்பாங்களே, அப்படிப்பட்ட கல்யாணத்துக்கு கூட பொருத்தமில்லாத இணை. ஆனால் இந்த நிக்கோலஸ் அவ காலையே கதின்ல விழுந்து கிடந்தான். ஸோ அவ ராணியாவதற்கு தயார்படுத்தப்பட்டான். கோமாளித்தனமாக படும். ஆனால் நடந்ததே. ரோமன் நகரத்து ரத்தம் அவ உடம்புல ஓடுதுன்னு சொல்லிக்கிட்டு பாப்போவஸ்கி நகரத்தின் ராணியாகவே ஆக்கினான். ஏகாரெஸ்ட் கத்தீட்ரல் சர்ச்சில் தான் அவளை நிக்கோலஸ் கைப்பிடிச்சான். இதில் விருப்பமே இல்லாத 4-5 பாதிரியார்கள் மந்திரம் ஓத ராணியாக முடிச்சூட்டலும் நடந்தது. ராணி வராகா, இதுதான் அவளுக்கு சூட்டப்பட்ட பட்டத்து பேர். மந்திரிகளை எல்லாம் தன்னோட திட்டத்துக்கு ஒத்துக்குமாறு வளர்ச்சி அடிபணிய வச்சாலும் அவருக்கு இருந்த கீர்த்தியை அவர் பாதுகாக்க தவறிவிட்டார். எர்சோஸ்லோவாக்கியா மக்கள் பழைய பஞ்சாங்கங்கள், மேலும் உணர்ச்சி வசப்படும் கூட்டம். அவர்களுடைய ராஜாவும் ராணியும் சிறந்த முன்னுதாரண பொருளா இருக்கணும் என்பது அவங்களுடைய தலையாய விருப்பம். இதுல தவறிட்டா தாங்க மாட்டாங்க. திருப்தியற்ற மக்கள் சஞ்சலம் அடைஞ்சிட்டாங்க. முணுமுணுப்புகள் பெருகின. உணர்ச்சி கொந்தளிப்புகள் அடக்கி மறைக்கப்பட்டன. எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கடும் சூறாவளியா அரண்மனையை தாக்க ராஜாவையும் ராணியையும் கொண்டு போட்டுட்டாங்க. குடியரசை கொண்டு வந்தாங்க. அன்னிலிருந்து அது குடியரசா இருந்தாலும் சில பல கொடூரங்கள் இல்லாமல் இல்லை. தங்கள் கை ஓங்கியே இருக்கணும்னு காட்டிக்க அப்பப்ப பிரசிடென்ட்டுகளை சதி கொலை பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. எஸ், இதுதான் முழு வரலாறும். நான் திரும்ப ஆப்பிரிக்காவுக்கே வந்தேன். அது பற்றி அப்புறம் நான் நினைச்சு பார்க்கல. 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை நாட்கள் அது என்னை துரத்திக்கிட்டு ஊரா அலைஞ்சிருக்கும் என்பது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். அப்படி ஒரு பார்சல், சந்தேகப்பட வைக்கும் பார்சல் ஒன்று எனக்கு வந்தது. கவுண்ட் ஸ்டைல் பீச் சமீபத்தில் பாரிஸில் காலமானார் என்ற செய்தி கொண்ட ஒரு தாளில் அது கட்டப்பட்டு வந்தது. இந்த பார்சல் அவரை பற்றிய சரித்திர குறிப்புகள் அல்லது வாழ்க்கை குறிப்புன்னு சொல்வதா அடங்கிய விஷயங்களை உள்ளடக்கி இருந்தது. அதில் ஒரு குறிப்பு, அக்டோபர் 13க்குள்ள இந்த பார்சலை கொண்டு போய் லண்டனின் ஒரு குறிப்பிட்ட பப்ளிஷ்கிட்ட நான் கொடுத்துட்டா எனக்கு 1000 பவுண்டுகள் தந்துடணும்னு அவனுங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு என்றொரு குறிப்பு. ஆஹா, 1000 பவுண்டுகளா? நீங்க 1000 பவுண்டுகள் நான் சொன்னீங்க ஜிம்மி? அப்படிதான் சொன்னேன் மைசன். இது ஒரு
பொய் பித்தலாட்டமா இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டாத தெய்வங்களை எல்லாம் வேண்டிக்கிட்டேன். எங்கெல்லாமோ சுத்திட்டு இப்ப கடைசியா பார்சல் என்கிட்ட வந்திருப்பதால மேலும் காலத்தை வீணாக்க எனக்கு அவகாசம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சிக்கல். இந்த ட்ரிப்பில் வந்திருக்கும் இதுங்களை நான் ஆழமான பகுதிகளுக்கு கூட்டிட்டு போவதா வாக்கு கொடுத்திருக்கேன். இதை பண்ணித்தான் ஆகணும். எனக்கு மறுபடியும் இப்படி ஒரு நல்ல கூட்டமோ சான்ஸோ கிடைக்காது. உங்களை திருத்தவே முடியாது ஜிம்மி. கற்பனை தங்கத்துக்கு பதிலா கை மேல விழும் 1000 பவுண்டுகள் அதிர்ஷ்டமப்பா. ஒருவேளை இது வெறும் பம்மாத்து வேலையா இருந்தாலும் கவனி. நான் கேப்டவுன் வரைக்கும் போக பிரயாண டிக்கெட்டு ஏற்பாடுகள் எல்லாமும் தயாரா பண்ணியாச்சு. நான் கிளம்பியாகணும். அப்படியா சங்கதி என்ற அந்தோணி எழுந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். உங்களுடைய திட்டத்தை கொஞ்சமா உள்வாங்கிக்கிட்டேன் ஜேம்ஸ். நீங்க திட்டமிட்டபடி தங்க வேட்டையில முன்னேறுவீங்க. நான் உங்களுக்காக அந்த 1000 பவுண்டுகளை வாங்கி வரணும். அப்ப எனக்கு அதுல எவ்வளவு வரும்? 1/4 பங்கு. என்ன சொல்ற? 250 பவுண்டுகள் இன்கம் டேக்ஸ் இல்லாம. அப்படியே டன் பண்ணிடுறேன். உங்க வயிற்றெரிச்சலை கொட்டிக்க ஒன்று சொல்றேன். வெறும் 100 பவுண்டுக்கே நான் சலாம் போட்டுக்கிட்டு ஓடி போய் செஞ்சு முடிச்சிருப்பேன். அடடா, இப்படி ஏமாந்துட்டுமேனு வெதும்பி படுக்கையில மண்டைய போட்டுட மாட்டீங்களே ஜேம்ஸ் மெக்ராத். இது பணம் அல்லவா? சொன்னது சொன்னதுதான். அப்படியே ஆகட்டும், நான் தயார். இருவரும் கோப்பையை இடித்துக்கொண்டு குடிக்க ஆரம்பித்தார்கள்.